அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் தொடர்பான கேள்விகளும் அவற்றிற்கான பதில்களும் என்ற தொடரிலே இன்றைய நாளின் கேள்வி என்னவென்றால், தராவீஹ் தொழுகையை தனியாக வீட்டில் தொழலாமா என்பதாக இருக்கின்றது. இதற்கான பதில், தராவீஹ் தொழுகை விஷயத்தில் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், தராவீஹ் தொழுகை என்பது ஒரு தனியான தொழுகை கிடையாது. மாறாக உண்மையில் இது தஹஜ்ஜத் தொழுகையினுடைய ஓர் இலகுவான வடிவமாக இருக்கின்றது. இது தொடர்பாக காலத்தின் இமாம் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அன்னார் பின்வருமாறு பதிலளித்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், தராவீஹ் தொழுகையும் சுன்னத்தாகும், அதனை தொழுங்கள். சிலபோது வீட்டில் தனியாகவும் தொழுங்கள். ஏனென்றால் தராவீஹ் என்பது உண்மையில் தஹஜ்ஜத் தொழுகையே ஆகும், ஒன்றும் புதிய தொழுகை அல்ல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அன்னாரிடம் இவ்வாறு கேள்வி கேட்கப்பட்டது, ரமலான் மாதத்தில் தூங்குவதற்கு முன்பாக தராவீஹ் தொழுகை 8 ரக்காத்துகளை இமாம் ஜமாத்தாக பள்ளியில் தொழ வேண்டுமா, அல்லது இரவின் பிற்பகுதியில் எழும்பி வீட்டில் தனியாக தொழ வேண்டுமா? இதற்கு அன்னார் இவ்வாறு பதிலளித்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், தராவீஹ் தொழுகை என்பது ஒன்றும் வித்தியாசமான தொழுகை அல்ல. உண்மையில் தஹஜ்ஜத் தொழுகையின் 8 ரக்காத்துகளை முற்பட்ட நேரத்தில் தொழுவதன் பெயர்தான் தராவீஹ் என்பதாகும். கேள்வியில் குறிப்பிட்டபடி 2 விதமாகவும் இதனை தொழுவது ஆகுமானதாகும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விதமாகவும் தொழுதிருக்கின்றார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலையான சுன்னத்து பிற்பகுதியில் நிறைவேற்றியதாகும்.